அந்த ஆயத்துக்கான அர்த்தம் எங்கே இருக்குது? அந்த பக்கத்து வீட்டுக்காரி நல்லா இருப்பாளா? என் சாபம் அவளை சும்மா விடாது. அஸ்தோஃபிருல்லா, அம்மா யாரை இப்படி சாபம் விட்டுட்ருக்காங்க? சரி, போய் என்னன்னு கேட்டு வருவோம். அம்மா, யாரம்மா இப்படி சாபம் விட்டுட்ருக்கீங்க? இந்த பக்கத்து வீட்டுக்காரியை தாம்மா. அவங்க வீட்டு பூனி அவங்க வீட்டுக்குள்ளேயே வைக்காமல் வெளியே விடுறதுனால தான் நம்ம வீட்டு கிச்சனுக்கு டெய்லியும் வந்து ஒரு 3 நாளாகவே அந்த பாலெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிடுது. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதான் நான் இப்படி சண்டை போட்டுட்ருக்கேன். பூனை வந்து தள்ளி விடுறதுக்கெலாம் அவங்க என்னம்மா செய்வாங்க? பூனைன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்ய தானம்மா செய்யும். அதுக்கு நீங்கள் ஏம்மா அவங்கள சாபம் விடுறீங்க? இப்போ நீங்கள் கொல்வதை போன்ற ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கீங்க. கொல்வதை போன்ற குற்றம் நான் செஞ்சுருக்கேனா? என்ன வளர்ற நீனு? உனக்கு என்னாச்சு? நான் வளரல. ஹஜ்ரத் சாபித் இப்னு லஹக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முஃமினை சாபமிடுவது அவனை கொல்வதை போன்ற குற்றம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்கள சாபம் தான் விட்டீங்க. அப்போ கொல்வதை போன்ற குற்றம் தானே செஞ்சுருக்கீங்க. அப்போ நான் வளர்றேன்னு சொல்கிறீங்க. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். அஸ்தோஃபிருல்லா, கொல்வதை போன்ற குற்றமா? தெரியாமல் சாபம் விட்டுட்டம்மா. தெரிஞ்சிச்சுல, இனிமேல் இந்த மாதிரிலாம் சாபம் விட மாட்டேன்.